திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு இளங்கோவன். தற்கொலை செய்து கொண்ட டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் வழக்கை சிபிஐக்கு மாற்றி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இந்த கோரிக்கையை தான் நாங்கள் முதலிலேயே முன்வைத்தோம். காரணம், ஒரு இறந்தவர் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, அவருக்கு அவருடைய உயரதிகாரிகளிடமிருந்து அழுத்தம் வந்ததாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இது காவல்துறையினரே குற்றவாளியாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர்களே விசாரித்தால் அதில் முறையான தீர்வு கிடைக்காது, உண்மையை கண்டுபிடிக்க இயலாது என்ற காரணத்தினாலே இது சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியை நான் இதை கருதுகிறேன். காவல்துறையிலே உள்ள உயரதிகாரிகளில் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டி தற்கொலை அதிலே ஒருவர் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போவது என்பது காவல்துறைக்கு ஒரு களங்கம் தான். எனவே உண்மையை விசாரித்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியதுதான் இதற்கு சரியான தீர்வாக அமையும். திரு இளங்கோவன், இப்போ சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு இந்த வழக்கின் விசாரணை மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை சிபிசிஐடியினுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இனி வரக்கூடிய சிபிஐ விசாரணையில விசாரணையின் போக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிபிசிஐடி முறையாக விசாரித்து இதுவரை எந்த குற்றவாளியையும் குற்றஞ்சாட்டப்பட்ட யாரையும் அல்லது சந்தேகத்தின் பேரிலும் யாரையுமே அவர்கள் விசாரணை செய்ததாக தெரியவில்லை. அந்த மாவட்டத்திலே விஷ்ணுபிரியாவுக்கு மேலே இருந்த அதிகாரிகளே அழுத்தம் கொடுத்ததான செய்திகள் வந்த நிலையிலும் சிபிசிஐடியின் விசாரணையிலே எந்த முன்னேற்றமும் இதுவரை சிபிசிஐடியினால் வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே சிபிஐக்கு மாற்றுதல் செய்யப்பட்டது அந்த விசாரணையின் வேகத்தை அதிகரிக்கும், உண்மை குற்றவாளியை விரைந்து பிடிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று கருதுகிறோம்.